சேலம் மாநகராட்சியில் நடைபெறும் நிதி மோசடிகளில் அமைச்சர் ராஜேந்திரன், மேயர் ராமச்சந்திரனுக்கு தொடர்பு இருப்பதாக அதிமுகவைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாநகராட்சி மாமன்றத்தின் சாதாரண கூட்டம் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அதிமுக உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான யாதவமூர்த்தி, மாநகராட்சி அதிகாரிகள் தவறான அறிக்கைகளை வெளியிட்டு மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்படுத்துவதாகவும், அதிகாரிகள் கவுன்சிலர்கள் போல் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த கூட்டத்தில் தன் மீது தாக்குதல் நடத்திய திமுக கவுன்சிலர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், அதிமுக கவுன்சிலர்கள் பாதுகாப்பு இல்லாத சூழலில் இருப்பதை சுட்டிக்காட்டியும் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்தார். இதனால் கூட்ட அரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த யாதவமூர்த்தி, அதிமுக கவுன்சிலர்கள் வார்டுகளுக்கு எந்தவித பணிகளையும் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை என்றும், மாநகராட்சியில் நடைபெறும் நிதி மோசடிகளில் அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் மேயர் ராமச்சந்திரனுக்கு தொடர்பிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திட்டமிடப்பட்டு திமுகவினரால் மேயர், அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் உட்பட இந்த ஏலத்திலே அவர்களுக்கு பங்கு உண்டு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் திட்டவட்டமாக தெரிவிச்சுக்கிறேன்.